இது கிளிங் ஃபில்ம் சொல்லலாம், இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் ஃபுட் கவர்னு சொல்லலாம். ஸோ இந்த கவர் எடுத்துக்கோங்க. ஒரு 6 mm கிளே வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி அந்த கவர் அது மேலே வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. மெயினாக இது எதுக்காகனா இந்த ஃபினிஷிங்காக தான். ஸோ இந்த கவர் யூஸ் பண்ணும்போது தின்னாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் கட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த ஃபினிஷிங் கொண்டு வரதுக்காக தான் இந்த டெக்னிக். இன்னொன்று, நீங்கள் அட் அ டைமில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த டெக்னிக் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ நீங்கள் அப்படியே ப்ளைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிசைன் பண்ணாலும் பண்ணலாம். நான் மஷ்ரூம் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் பேஸில் வச்சு இந்த மாதிரி பால் டூல் வச்சு நான் ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மஷ்ரூமுக்கு வந்து இப்போ மேலே லைன்ஸ் போட்டலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுருங்க. ஸோ மஷ்ரூம் மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஷேப் மாறிடுச்சுன்னா திரும்ப அந்த ஸ்பாஞ்ச் மேலே வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி. ஸோ இதே மாதிரி நம்ம இயர் ஸ்டடுக்கும் பண்ணலாம். ஸோ நைக்ரோம் ஒயர் வந்து நம்ம பெண்டன்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெண்டன்ட்டுக்கு வந்து நான் 2 நைக்ரோம் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஹேங்கிங் மாதிரி. ஸோ இயரிங்க்கு வந்து இப்போ இயர் ஸ்டட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இயர் ஸ்டட்னா அப்படியே விட்டுருங்க, இல்லை ஹேங்கிங்னா அந்த மாதிரி நைக்ரோம் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.